great leader, Mr. Narendran, to the Zoom platform. Welcome, Narendran. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ வேதராஜன் அண்ட் காமராஜ் சார். இந்த வாய்ப்புக்கு நன்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதிசயம் சொன்னாரு. முதலாவது நம்ம பிறந்ததே அதிசயம்தான். அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம பிறந்து கண்ணு நல்லா தெரியுது, வாய் பேச முடியுது, கை கால் நல்லா இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் அதிசயம்தான். பர்ஃபெக்டா இருக்குது, காட்ஸ் பிளெஸிங். அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல நான் எப்படியோ இருந்தேன், அது வேற. பட் அதெல்லாம் வச்சு ஏதாவது வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 5 வயசு வரைக்கும் என்னால் பேச முடியாது, பேச்சு வரல, வேற ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைங்கள இப்போ பார்க்கும்போது 5 வயசுல அவ்வளோ பேசுதுங்க. நான் சொல்லுவேன், இந்த அளவுக்கு பேசுறாங்க பசங்க. நான் 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. 10 வயசு வரைக்கும் என்னோட பேரை எனக்கு சொல்லுவாரு. என் வாயா நாக்கு அந்த மாதிரி குழலும். நவ்வேந்துவன், என் பேர் வந்து நரேந்திரன், ஆனால் நவ்வேந்துவன் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்தது தாண்டி வந்து லைஃப்லேயும் ஒரு அச்சீவ்மெண்ட். காலேஜ் படிக்கிறதுக்கு வீட்டு விட்டு ஓடி வந்தேன். அது ஒரு கதை. ஒரு 5 நாள் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்கினேன். சாதிக்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னா படிக்கணுன்ற ஒரு இது. எங்கள் அப்பா வந்து நான் விளையாடினே இருப்பேனேன்னு சொல்லி, நீ விளையாடுறது லாய்க்கு, நீ படிக்க லாய்க்கலன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் வந்து காலேஜும் படித்தேன். வேதராஜ் பார்த்தா என்னோட காலேஜ் மேட் தான், காலேஜில் கிளாஸ்மேட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தானாலாம் ஒன்றுமே இல்லைங்க. வேதா வந்து அந்த அளவுக்கு கிண்டல் ஜோக்குன்னு நடிப்பாரு. ஸோ ஒரு சந்தானம் தான் எங்கள் குரூப்பில் அவர் அப்போ காலேஜ் டேஸில். நாம வந்து ஸ்போர்ட்ஸு அது எதுனா ஃபோட்டோகிராஃபி. அவர் சொன்னார்ல எந்த ஃபீல்டு பாக்கி இல்லைன்னு. ஸோ ஐ வாஸ் அ பிக் ஃபோட்டோகிராஃபர். ஒரு வீட்லேயே ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோலாம் வச்சுருக்கோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் பண்ணேன். சொந்தமாக காரு, வீடு, இன்னொரு வீடு வாங்கிட்டேன். ஸோ வசதிக்கு குறைச்சல் இல்லை. அதாவது பூவாக்கு வழி இல்லைன்ற வழி பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்போ ரவி வேதாலாம் ரியல் எஸ்டேட்ல நல்லா சம்பாதிக்க வச்சோம். ஒரு காலத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் ஆர்சிஎம் சொல்லும்போது, இது என்னடா ஆர்சிஎம், நம்ம தான் ஆம்பே நல்லா பண்றோமே அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் சரி வா வேதா சொல்லிட்டேப்ல பண்ணுவோமே, அப்படிதான் உள்ள வந்தேன். ஸோ த பாயிண்ட் இஸ், எனி பிஸ்னஸ் இல்லை எது எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணாதான் வரும். அப்லைனை குறை சொல்லி டவுன்லைனை குறை சொல்லி இதெல்லாம் தேவையில்லை. டவுன்லைன் தான் என்னோட டீம் லீடர்ஸ் நல்லா உருவாயிட்டாங்க. சரி, அதுவும் ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். இப்போ யாரு உங்களுக்கு டீம் லீடரா வருவாங்கன்றது யூ கேனாட் டிசைட். இது நீங்க வந்து எப்படி பிறந்த உடனே யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல்ரெடி டெஸ்டின், அந்த மாதிரி உங்க டீமும் ஆல்ரெடி டெஸ்டின்டு தான். பட் நீங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகே, ஸோ இப்போ ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்டாஸ்டிக். இன்னைக்கு சுகர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. சுகர் ப்ராப்ளம் தான் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எனிமீஸ். அதாவது சைலண்ட் கில்லர்னு வர, புரியுதுங்களா? சைலண்ட் கில்லர். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட தெரியாது பிகாஸ் ஆஃப் சுகர். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ் சுகர். எனக்கு எது எடுத்தாலும் டேப்லெட்ஸே ஒன்றும் செட் ஆகலை, ஒரு ரிசல்ட் வரல. டாக்டரே போய் கேட்டேன், ஏமா இத்தனை நாளாக டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே வரல. ஓ யா, தேங்க்யூ போன் குணா, குட் ஃபோட்டோகிராஃபர், கிரேட் நரேன்சன் போட்டாரு, தேங்க்யூ. ஸோ என் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தவரை நான் சேலஞ்ச் பண்ணி தான் எடுப்பேன். இன்னைக்கு நேற்று இல்லை, காலேஜ் டேஸ்லேருந்தே ஐ வாஸ் இன்டர் காலேஜ் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்லாம் ஜெயிச்சேன். ஐ கான்சென்ட்ரேட். இப்போ நான் ஒரு மொபைல் வாங்கினா கூட கேமராவை தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவேன். என் கேமரா பார்த்தீங்கன்னா, என் மொபைல் பார்த்தீங்கன்னா 42,500 நான் தயங்கவே இல்லை. ஸோ நீங்கள் எதுவுமே தயங்காம யோசிக்காம வாங்கணும். என்ன பர்பஸ்? ஒரு பேனா வாங்குறீங்களா, 100 ரூபாய் இருக்கும் அந்த பேனா, 10 ரூபாய்க்கு பேனா இருக்கு. ஆனால் 100 ரூபாய் பேனா ஏன் வாங்குறோன்ற பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண பிஸ்னஸ் நிறைய நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் குறைய இல்லை. ஓகே, இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் நான் ஏர்லியர் நான் ஓப்பனாகவே சொல்லலாம், ஆம்பே பிஸ்னஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் பிரிட் வேர்ல்டு வைடில் ஹோஸ்டாக இருந்தேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டு எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா சர்வீஸ் தான், நம்ம அதில் லாபம்லாம் பெருசாக சம்பாதிக்கலாம். மனுஷாளுக்கு சேவை செஞ்சு சர்வீஸ். ஸோ சேவை செஞ்சு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண,
இன்னைக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் டீம்ல யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன், அது வேற. தட் இஸ் மை மீசை. நன்றி. வருங்கால திரைப்பட கதாநாயகனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அப்கோர்ஸ் ஒரு 8 படம் நடிச்சிட்டேன். இன்னும் 2 படம் இப்போ ஹீரோவா பண்றேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் சொல்லும்போது இட் இஸ் நாட் ஈஸி. இப்போ ஒரே பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டா ஃபுல் ஃபிளெஜ் வேதாலாம் ஃபுல் டைம். நம்ம ஃபுல் டைம் தான் சொல்றோம், ஆனா பல ஆக்டிவிட்டிலையும் இருக்கும். அதனால இட் இஸ் நாட் ஈஸி. பட் ஸ்டில் நம்ம லெவலை மெயின்டைன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேதா சொன்ன மாதிரி ஒண்டர் வேர்ல்டு வந்து நம்ம டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. அவரு தான் இத ஆவேசமா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொன்னேன், கொஞ்சம் டீம் உருவாக்குங்க சார், அப்புறம் பண்ணுவோன்னு. ஆனா ஒரு தைரியமா ஆரம்பிச்சாரு. அவருக்கு சில ஹெல்த் சேலஞ்சுக்கு செட் ஆச்சு. லைக் ஆயில், டிஷ் வாஷ் லிக்விட் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப், தென் பருப்பு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா அவருக்கு நல்ல ஹெல்ப் ஆச்சு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 months பேக் ஒரு சிவியர் ப்ராப்ளம் இன் மை லெக், காலில். அந்த டைம் 2023ல எங்கள் அம்மா ஆக்சுவலாக இறந்துட்டாங்க. அந்த டைம் மை வைஃப் ஹேட் அ ஹெல்த் சேலஞ்ச். ஸோ அவங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். என் காலு பிரச்சனை பற்றி கவலைப்பட்டேன். பட் என் காலை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஒரு 10 ரவுண்ட் வாக்கிங் போறேன், 2 ரவுண்ட்ல வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு அப்ப தெரியல. ஸோ ஆஃப்டர் மை வைஃப்ஸ் கியூரிங், அதான் வைஃப் உடம்பு சரியாயிடுச்சுனாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் நல்ல கேர் எடுத்தேன். ஐ வென்ட் டு ஓமந்தூர் ஃபார் ஹர். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் வாஸ் குட். மற்ற இடம் எல்லாம் எங்கே போனீங்கன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்கள எவ்வளோ பில்லு, எவ்வளோ பட்ஜெட் விடுவாங்க, இன்னைக்கு என்ன வசதி, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டு பில்லு தீட்டுவாங்க. இதுதான் நடக்குது ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி பொருள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலப்படம்ன்றது கண்ணுதிர நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், ஒரு பர்டிகுலர் பிராண்ட், ஏன் பேரே சொல்லலாம், கோல்டு வின்னர். நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனோம். அந்த ஃபேக்ட்ரியில போனாக்கா அந்த ஸ்டாஃப் ஒரு வேதாவும் நானும் தான் போயிருந்தோம். அவர் அப்போ கோல்டு வின்னர் ஆயில் டீலர், அதனால போயிருந்தோம். ஏதோ பேமெண்ட் விஷயம் கட்டுறதுக்கு போனாரு. ஸோ நான் எப்பவுமே அவர் எங்கே போனாலும் அக்கம்பெனி பண்ணுவேன், ஜஸ்ட் இன் சப்போர்ட் ஆஸ் அ காலேஜ் மேட்டு. ஸோ அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்க ஸ்டாஃபு கேட்டோம், என்னப்பா உங்களுக்கெல்லாம் ஆயில் ஃப்ரீ தானே, ஜாலியா அப்படின்னா. ஐயோ சார், ஃப்ரீயாக இருந்தால் கூட வேணாம் அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, ஃப்ரீயாக இருந்தால் கூட வேணான்றாங்களேன்னு பார்த்தாக்கா, அங்கே பாருங்க சார் ஒரு இடத்துல அப்படின்னு காட்டுறோம். அந்த இடத்துல காட்டும்போது ஒயிட்டா ஒரு லிக்விட் வருது. அதுக்கு வந்து க்ரூட் ஆயிலோட ஒரு பை ப்ராடக்ட். ஸோ அந்த பை ப்ராடக்ட் க்ரூட் ஆயில் யாரும் வயிற்றுல குடிப்பாங்களா? ஸோ இதை ஆனால் விளம்பரம் பாருங்க, சூப்பர் விளம்பரம். கோல்டு வின்னர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்ஸ் நான் பார்த்தது. ஓகே, ஸோ அது தெரிஞ்ச அப்புறம் நான் குடிப்பேனா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன்னா சான்ஸே இல்லை. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகி நூடுல்ஸ் முட்டை போட்டு எல்லாம் நானே செஞ்சு நல்லா சாப்பிடுவேன் மார்னிங். ஆனால் அதில் மைதா, இப்போ மைதா வந்து எவ்வளோ கெடுதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ மைதா வந்து எவ்வளோ கெடுதல் உடம்பு. பட் ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் அந்த விளம்பரத்தை பாருங்க எப்படி கொடுக்குறான். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பை காட்ஸ் கிரேஸ் பிஸ்னஸ் இத அது கொஞ்சம் கஷ்டப்பட்டானே, கொஞ்சம் மெனக்கட்டணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நான் பேசிடுவேன். இன்னைக்கு தண்ணி கேன் எடுக்க போன மாணி ஒருத்தர் அப்படியே நிக்கிறார் போஸ்ட், பார்த்தா அவர் தொப்பை மட்டும் முன்னாடி நிக்குது. தொப்பை யாரு முன்னாடி இருந்தாலும் உடனே பேசிடுவேன். ஜென்ஸ் மெயின்லி, லேடிஸ் ஆனாலும் பாலிஸ்டா சொல்லி விட்டுருவேன். எங்க வாயு போகணும்னா இதை எடுத்தீங்கன்னா நல்லதுங்க. இது எவ்வளோங்க வேலை? 55 ரூபா. சரி, சில்லற பிரச்சனை இருக்கலாம், 50 ரூபான்னு கொடுத்துருவேன். நமக்கு வேண்டியது ஒரு அவேர்னஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணணுன்றது தான் நம்ம எய்ம். என்னன்னா அதில் அது என்ட்ரி தான். இங்க்பேடா இஸ் அன் என்ட்ரி ப்ராடக்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு கீண்ட்டு எல்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ முந்தா நேற்று ஒருத்தவங்க சைன் பண்ணாங்க, முந்தா நேற்றுக்கு முன்னே சாரி, அந்த
சண்டே அன்னைக்கு வந்தாங்க, நம்ம இதுக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. ப்ராடக்ட்ஸ் 2000 வாங்கிடுவாங்க. எங்க பணப்பாக்கம். அவங்க எங்க இது வர போறாங்க நான் நினைச்சேன், வந்துட்டாங்க. சி, நம்ம அப்ரோச் பண்ற விதம், தே வில் கம். இட் இஸ் நாட் பிகாஸ் த கம்பெனி. ஆர்சிஎம் பார்த்தாலாம் வரதில்லை, இல்லை ப்ராடக்டை பற்றி தெரியாது அவங்களுக்கு. எப்படி வருவாங்க? உங்களை வச்சு, அதாவது நம்மளை வச்சு தான் அவங்க வருவாங்க. சி, வெரி இம்பார்ட்டன்ட் வாட் வி டூ, அதை வச்சு தான் வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் பண்ணு, எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது அதான் சொல்றேன், இதை பண்ணீங்கன்னா நீங்க பெரிய ஆளாகலான்னு. ஆனா நான் அந்த ஸ்டெப் எதுவும் ஃபாலோ பண்ணலாம். என் டீம் நான் பண்றது தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் சரி இந்த மாசம் இல்லை அடுத்த மாசம் நினைச்சேன்னா அப்போ அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க. அடுத்த மாசம் அப்போ 0 பாயிண்ட்ஸ் தான் நிற்கும். ஓகே, ஸோ 0 பாயிண்ட்ஸ்ல நிற்கும் போது அல்டிமேட்டா பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வில் பி லோ. பட் த பாயிண்ட் இஸ் அல்டிமேட்டா என்ன, இப்ப எனக்கு பேசிக்கிட்டே வந்த இன்னொரு லைன்ல, சினிமா லைன்ல இல்ல வேற, நான் 2-3 எம்எல்எம் யார் கூப்பிட்டாலும் போய் பார்க்க போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அமையும் போது அந்த எம்எல்எம்ல போய் அட்டென்ட் பண்ணும்போது கிரிப்டோலாம் போக மாட்டேன், பட் அட்டென்ட் பண்ணுவேன். சி, ஐ ஷுட் நோ வாட் இட் இஸ். எதுக்கு நோன்னு சொல்லணும், எதுக்கு வேணான்னு சொல்லணும், அது தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ கோ டு தட் மீட்டிங், அட்டென்ட் பண்ணி அங்க ஒருத்தர்கிட்ட இங்க் பேடா இங்க் பேடா இது என்ன ப்ராடக்ட் கேட்டாரு. ஆர்சிஎம் ஒரு காலத்தை சேர்ந்த சார், பண்ண சார், நடுவில் கம்பெனி ஏதோ இதுவாயிடுச்சு, அதனால அந்த டைம்ல விட்ட சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஹேவ் டன் த பிஸ்னஸ் வெல், பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் விட்டுருக்காங்க. சொல்லிட்டாரு ஸ்ட்ரைட்டா, நான் மினிமம் இவ்வளோ லேக்ஸ் பண்ணிடுவேன் சார். அது நேராக ஸ்டார் தான், அந்த மாதிரி லெவலில் பிளான் பண்ணுறாரு. அவரு இஸ் எ குட் ஃப்ரெண்ட், சினிமாலேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு தான், சினிமாவும் எடுக்கிறாரு. ஸோ நம்ம சினிமான்ற வாசி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஓடிடுவேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ்னா இருப்பேன், ஆடியோ லான்ச்னா எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு போயிடுவேன். ஸோ பீப்புள் நோ மீ தட் வே, புரியுதுங்க. ஸோ சான்ஸ் ஐயா சார் நடிக்க சான்ஸ் கொடுக்குன்னு கேட்டதே இல்லை. இது வரைக்கும் 8 படம் நடிச்சிட்டேன், 2 டிவி சீரியல், அதெல்லாம் தானா வந்தது தான். நம்ம முகத்தை நல்லா வச்சுக்கணும். பெஸ்ட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கை கால் முடம் இல்லாம நல்லபடி பிறந்திருக்குதே ஃபர்ஸ்ட் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அதெல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்ணு. ஸ்கின் ஷுட் பி பெட்டர். ஓகே, இன்னைக்கு ரஜினிகாந்த் ஆரம்பத்துல மோஸ்டா பார்க்காம இல்லை, கண்ணங்கரையில் தான் இருப்பாரு, வழுக்கமண்ட, ஆனா அவர் சூப்பர் ஸ்டார். சரி, சும்மா இல்லைங்க, அவர் சூப்பர் ஸ்டார் படிப்படியாக தான் வந்தார், நேரடியா வரல. he didn't walk in directly as a superstar. ஸோ அந்த மாதிரி செந்தில் மொத்த கண்ணாடி பார்த்துக்க மாட்டாரா, இது கோடீஸ்வரர். சரி, ரெகுலரா பண்ண நம்ம பிசினஸ்ல நம்ம ரெகுலரா பண்ணோம்னா எப்படி சக்சஸ்னு ஸ்டாண்டிங் ப்ரூஃப் நம்ம இதுல இருக்கு. ரவி எடுத்துக்கோங்க, ரவி இஸ் மை அப்ளைன். நான் குறையா சொல்ல, நல்ல விஷயமா சொல்றேன். வேதா இருக்காரு என்னோட அப்ளைன். நான் இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் இருக்கும்போது அவங்களுக்கு இழுத்து விட்டேன், சேர்த்து விட்டேன், பண்ணாங்க நல்லா, தே மேட் குட் மணி. ரவி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேச மாட்டார், ஆம்பே டேஸ்லேருந்தே தெரியும், கொஞ்சம் மேலமாக தான் பேசுவார். ஆனால் இன்னைக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஸோ கண்டினியூஸாக பண்ணுறது தான் ஒர்க். ஓகே, கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா சக்ஸஸ் இஸ் தேர் ஃபார் ஷுவர். ஸ்டாண்டிங் ப்ரூஃப் ரவி. வெண்மதி மேடம் எடுத்துக்கோங்க. சரி, வேதா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் வெண்மதி மேடம் இருக்காங்க. வெண்மதி மேடம் இருக்காங்களா, சரி ஓகே வா நான் வரேன். ஏன்னா அவங்க ஆம்பிடேஸ்ல தெரியும், நைஸ் பர்சன். எதுதான் அவங்களும் பண்ணாங்க, நானும் எதோ பண்ணேன், அங்கெல்லாம் மீட் பண்ணுவோம். பட் த பாயிண்ட் இஸ் எய்மோட பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ பீங் அ லேடி, இஸ் அ டைனமிக் லேடி, அதாவது சிங்க பெண்ணேன்னு சொல்லுவாங்க. ஷி இஸ் அ ரியல் டைனமிக் லேடி. நான் எந்த லேடிஸ் கிடைச்சா அந்த லேடிஸ் குரூப்ல சேர்த்து விட்டுருவேன்னு சொல்லுவேன். ஸோ பீப்புள், ஒரு லேடி சொல்லும்போது சில மோட்டிவேஷன் இருக்கும். என் ஒய்ஃபும் அதில் சேர்த்து விட்டு அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை நான் நிறைய லேடிஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போவேன், சானிடரி நாப்கின்ஸ் ஒரு கேர்ள் கிட்ட தான் கொடுத்தேன், காலேஜ் கேர்ள். ஓ தேங்க்யூ வெண்மதி மேடம். ஓகே, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு லேடி கிட்ட கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா 25 கேர்ள்ஸ்க்கு சொன்னா லைனாக சானிடரி நாப்கின் மூவ் ஆகும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி
see எங்க என்னன்னு இல்லை, எனிவேர் ஐ டாக் அனாலிசிஸ். நான் போன பர்பஸ் நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்தேன் அனாலிசிஸ்க்கு ஃபர்ஸ்ட். ஸோ என் ஃபர்ஸ்ட் கேரியர்ல பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் தான், அப்புறம் தான் ரியல் எஸ்டேட்லாம். ஓகே, என் ஒய்ஃபும் எம்சிஏ, அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் மூலியமாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட்லேயும் ஆட்டா நல்லா போகுது, டீ பேக்கெட் நல்லா போகுது. ஸோ இதெல்லாம் ரெகுலராக வாங்குவேன், வண்டியில் எடுத்து விடுவேன், டிக்கியை திறந்தா அதான் என்னோட கடை. நேற்று கூட நேற்று கார்த்திக் சார் பார்த்தாரு இதுல வண்டர்வேல்ல, டிக்கியை திறந்து பாருங்க, அவர் ஒரு பியூசியே டிக்கியில வச்சிருக்காரு. எஸ், ஐ ஆல்வேஸ் டூ தட். ப்ராடக்ட்ஸை கையில இருக்கணும், நம்ம பேசணும் ஓகே, பட் ப்ராடக்டை கண்ணில் காட்டினாலும் புரியும். ஸோ ப்ராடக்ட்ஸை கண்ணில் காட்டி இமீடியட், எஸ்பெஷலி மதுஷானியா வந்த அப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட். இதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் கொடுத்தேன், அவர் அரை மனசா சார் என்கிட்டயே பிஸ்னஸ் பண்றீங்களா அப்படின்னாரு. முத்துன்னு சொல்லி ஒரு நல்ல கம்பெனி, கிரீன் ஃபியூச்சர் கம்பெனி, கிங் மேக்கர், நாங்கெல்லாம் ஒன்றா பண்றோம். ஸோ அப்போ அவர் எங்கிட்டே பிஸ்னஸ் ஆனார். இல்லை சார், நல்ல விஷயத்த சொல்றேன், வேணா எடுத்துக்கோங்க சார், நான் ஒன்றும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டெஃபினட்டா ரிசல்ட் இருக்கா சார்? இருக்கு சார், எனக்கு இருக்கு சார், உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஏன்னா நான் என்ன சொல்லிவிடுவேன்னா, டெஃபினட்டுன்னு சொல்லவே மாட்டேன். உங்க உடம்பு வாகத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா சில உடம்புக்கு சட்டுன்னு எடுத்துக்கும், சில உடம்பு சட்டுன்னு எடுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்கவுங்க உடம்பு வாக பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் சார் சொல்லி கொடுத்துறேன். அவர் என்ன பண்ணாரு, எடுத்திருக்காரு, என்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு இன்னொரு லேடி வந்து கேட்டாங்க, சார் அந்த இதுக்கு ஏதோ ப்ராடக்ட் கொடுத்தீங்க, எதுக்குமா? நான் நிறைய கொடுக்குறேன். இது சார் சுகருக்கு ஏதோ கொடுத்தீங்க. ஆமாங்க கொடுத்தேன், யாருக்கு சொன்னாங்கன்னு. அப்போ முத்து சார். ஆஹா, அவரே திறந்து சொல்லியிருக்காரா வாய் திறந்து அப்படின்னு பார்த்தேன். ஏன்னாக்கா அவர் யாருக்கும் சொல்ல, பிஸ்னஸ் நம்ம இதுக்கு டெவலப்மெண்ட் சொல்ல மாட்டாரு, ரியல் எஸ்டேட் தான் பேசுவார். ஆனா இதை பத்தி சொல்லியிருக்காரு, அவங்களும் கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. அவர் பிஸ்னஸ் இல்லை, பட் என்கிட்ட வாங்கினாரு, இஸ் ப்ரமோட்டிங் இட் வித்தவுட், எனக்கு சொல்லக்கூட இல்லை, அவர் ப்ரமோட் பண்ணேன்னு. ஸோ அதை வாங்கினாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நேற்று வந்து, சார் எனக்கு இன்னும் 2 பாட்டில் கொடுங்க சார். எதுக்கு சார் 2 பாட்டில்? இன்னொருத்தர் கேட்டாங்க. இன்னொன்று எனக்கு தான் சார், எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாவக்காலாம் சாப்பிட்டதே இல்லை, என் லைஃப்ல பாவக்காய் சாப்பிடவே மாட்டேன். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்த அப்புறம், மதுஷன்யம் வந்த பிறகு, ஓகே 1 minute, இந்த ப்ராடக்ட் பார்த்து சில மெட்டீரியல் சொல்றதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுஷன்யத்தில் ஆலுவேரா, ஆம்லா, இலாய், குர்மார்னா வில்வேலை, கரேலா, என்ன சொல்றது, நாவப்பழம். ஓகே, சாரி, கரேலா பாவக்காய், மன்னிக்கணும், பாவக்காய். ஜாமுன் தான் நாவப்பழம். ஓகே, அதே மாதிரி மேத்தி, வெந்தயம், ஓகே, துளசி. இந்த 8 ப்ராடக்ட்டுமே அருமையான காம்பினேஷன். நான் பாவக்காய்லாம் ஜென்மத்துல சாப்பிடவே மாட்டேன். நாவப்பழம், தொண்டை பெஜாரன்னு சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்கேன், பட் அதை என்ன சொல்றது, அதை அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி சாரி அந்த மாதிரி பண்ணாலும் ப்ராடக்ட் இஸ் குட், ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் பை இட் செல்ஃப். இன்னைக்கு நாட் ஓன்லி திஸ் ஹிங் பேடா, தென் சில பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாக்கா ஹிங் பேடா சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வில் டெல் தெம் அனார்த்தனகோலி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே. அதே மாதிரி ட்ரெயினர் இருக்கேன், என் காலுக்கு பிரச்சனை சொன்னல, என்ன பிரச்சனைனா பிளட் சப்ளை இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கும், நான் ஆக்டிவா இருக்கேன், எல்லா விதத்தையும் தயங்காம நடப்பேன், வாக் பண்ணுவேன், ரன் பண்ணுவேன், ஓடுவேன், மார்னிங் ரன்னிங் சொல்றேன். ஓகே, அண்ட் என்னை பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு யாருக்கும் தெரியாது. ரீசெண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன கிட்னி ஸ்டோனுக்கு. அந்த கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம காமா எடுத்தா ஓகேனாங்க, எடுத்தேன். எனக்கு அது என்னன்னு தெரியல, டூ லேட்டா என்னன்னு தெரியல, பட் கிட்னி ஸ்டோன் பெருசாயிடுச்சு, 15 mm. அது வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, 9 mm வரைக்கும் வெளில வரும். அப்போ அங்கே போய் இதில் பண்ணி எடுத்துட்டாங்க, லேசரில். ஸோ ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரே வருவார், சார் இங்கே யார் சார் பேஷண்ட்டு? அந்த மாதிரி நம்ம தான் பேஷண்ட்டுன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருந்தாங்க. ஷார்ட்ஸ் மாட்டி இருப்பேன், அங்கே நர்ஸுகளை ஆனாலும் அப்படின்னா என்கிட்ட இங்க் பேடா வாங்குறது கஸ்டமர் ஆயிட்டாங்க எல்லாரும்.
அவ்வளவு தூரம் அதட்டி பேசுறேன். இங்க் பேடா ஆட்டாமா எல்லா நர்ஸுங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலே கடையா மாத்திடுவாரு பொழுது அப்படின்னாங்க. 15 days இருந்ததே எனக்கு பெரிய டார்ச்சர் தான். ஏன்னா சும்மா போய் உட்கார முடியல என்னால. ஆனா அங்க என்ன பார்க்க பவர் ஸ்டார் வந்து அவரையும் அட்மிட் பண்ண. பவர் ஸ்டார் இப்போ இது வாங்குறாரு, மதுசன்யம், சுகர் இருக்குனாரு. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு பேசுறதுக்கு. எனக்கு கிளைசம் கூட கொஞ்சம் காஸ்ட் பார்க்கும்போது காஸ்ட்லின்னு தோணுச்சு அப்படிய. பட் அதுக்கேற்ற வேலையை அது செய்யுது. அதுலயும் ரிசல்ட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் கிளைசம்னு போது விலை கம்மிங்க. ஸோ அப்போ யாருக்கு வேணாலும் சொல்ல முடியுது. சாதாரண ஆளும் 531 அவ்வளவுதானா? நிஜமா வேலை செய்யுமா? எனக்கு கம்மி வேலை சொல்ல நிஜமா வேலை செய்யுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸே ஒரு ஜாலியா தான் பண்றேன். என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியா பேசி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்ட் பாத்தீங்கன்னா வந்த விதமே ஒரு கதை தான். ஒரு சங்க மீட்டிங் தான் மீட் பண்ணோம் மிஸ்டர் பாபு சார். அப்போ இங்க்பேடா தான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு போறேன். இங்க்பேடா அப்போ அதுதான் மெயினா பண்ணிருந்தேன். ஸோ அப்போ இது எங்க கிடைக்கும்? என்கிட்ட தான் கிடைக்கும். எங்க கிடைக்குன்னா என்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன, வேற எங்கேயும் கடை இல்லாத மாதிரி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹி லைக் இட். தென் வேற என்னன்னு இருக்குன்னாரு. தென் ஐ டுக் ஹிம் டு ஷாப். அவர் வந்து ஆயில் வாங்கினாரு. அதாவது அப்போ கூட ஃபுல் பிலீஃப் வரல. ஸோ ஆயில் வாங்கினாரு, தென் பருப்பு வாங்கினாரு, தென் டிஷ் வாஷ் லிக்விட் வாங்கினாரு. டிஷ் வாஷ் லிக்விட் அவங்க ஒய்ஃப் கையெல்லாம் கொஞ்சம் புண்ணாயிடும் மற்ற டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அதனால இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ தேர் ஹாப்பி. தென் அவர் ஹெல்த் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சிவியரா இருந்துச்சு. யூஸ் டு ஹாவ் வாட் யூ கால் இட் ஜெலசில். எங்க போனாலும் ஜெலசில் வச்சிருப்பாங்க. அது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெல்லமா இது எல்லாம் ஆயிலெலாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆச்சான். அந்த பிரச்சனையே இல்லையாம். பெல்ச்சிங், அதாவது ஏப்பம் இல்லாட்டி வாயு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சான். எப்படி அது திடீர்னு மாறி போச்சா? அப்போ இதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு தென் சரி வேற என்னென்ன இருக்குன்னு கடையில் வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. தென்னொன்னே தி பிகேம் டிஸ்ட்ரிபியூட். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாங்க. இன்னைக்கு அவங்க டீம் நல்லா செமத்தியா போகுது. they are sure, I am sure they'll become star very soon. Okay. அதனாலதான் நானும் வேகமா ஓடி ஆகணும். ஸோ பிகாஸ் தேர் டூயிங் வெல். அவங்க டீம்லேயே நேற்று ஒருத்தவங்க டீ பேக்கெட் வேணும்னாங்க. வீட்டில் இருக்கமா போய் எடுத்துக்கோங்க. அவங்க வாங்கின உடனே பில் போட்டேன். ஸோ இந்த வால்ல வச்சிங்கன்னா நீங்க பில்லும் போடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். எதுக்கு வால்னு யோசிப்பாங்க. வால்ல எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. பட் வால்ல இருந்தா நம்ம பில் போட்டு கொடுக்கலாம். 1 2 எனக்கு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹியர், காஞ்சிபுரத்துல ஒரு வண்டர்வேர்ல்ட் குவிக் இருக்கு. நம்ம ராவ் அவரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் வைஸும் நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாகர்கோவில் ஒரு பிசினஸ், அது எனக்கு ரியல் எஸ்டேட் சர்க்கிள் கிரிதர் வந்தாரு. அவரு வந்து ஜாயின் பண்ண அவரு காட்டு தீயா பரப்புனாரு டீமை. நாகர்கோவில் ஒரு வண்டர்வேர்ல்ட் குவிக் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவரும் பிஸி பர்சன். இஸ் அ கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர் கவர்மெண்ட்ல. பட் இதையும் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி எங்க அதே மாதிரி தங்கம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி, சாரி தென்காசி. தென்காசியில எனக்கு சின்ன வயசுல எங்க பக்கத்துல இருந்தாங்க கல்பாக்கத்துல. ஒண்ணு எல்லாருக்கிட்டும் டச் வச்சுன்னே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் மெயின். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நம்ம டைமண்ட் கிளப்புக்கு போயிருந்தேன் ராஜஸ்தானுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ராஜஸ்தான். அஃப்கோர்ஸ் ட்ரெயின், டைரக்ட் ட்ரெயின் பிடிச்சேன். அந்த டைரக்ட் ட்ரெயின் என்ன, சென்னை டு பில்வாரா. நிறைய பேர் அந்த ட்ரெயின் இருக்கிறதே தெரியாது. ஸோ இங்கேருந்து 1 day பிஃபோரே போயிடுச்சு. அந்த ட்ரெயின் அப்படிதான் அவைலபிள். ஸோ ஐ வென்ட் தேர். லக்கிலி இந்த இங்க ஒரு குடோன்ல இன்சார்ஜ் இருந்தார் மிஸ்டர் ரவி சென். இப்போ அங்க இருக்காரு ஃபேக்டரியில. அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஐம் கமிங். ஓகே ஓகே கம், ஐ வில் ரிசீவ் யூனாரு. அப்புறம் ஸ்டேஷன் வந்து ஆட்டோ பிடிச்சதாரு. வெயிட்னாரு. என்ன ஆட்டோ பிடிச்சதாரு? என்ன வெயிட்னு அவர் கார் கொண்டு வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு அவர் வீட்டில் தங்க வச்சு அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லிட்டு ரொட்டி அவர் தால் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுவும் என்னன்னா ரிலேஷன்ஷிப். இஃப் யூ கீப் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி இட் வில் ஹெல்ப் யூ. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு பெரிய இது நம்ம எல்லாரும் ஸ்டடி பண்ணோம். ஆன்லைன் பில்லிங் இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். அதுல எல்லாம் சேஃபா போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதா சொல்லுவாரு ஆன்லைன் போடு, ஆன்லைன் போடு. நான் ஆக்சுவலா ஆன்லைன் ஆர்டரை ஃபர்ஸ்ட் டைம் நேற்று தான் போட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்.
ஆனா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட டவுன்லைன் பாத்தீங்கன்னா அவருக்கு சொன்னேன், சார் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன்லைன் எப்படி போட சொல்லி கொடுக்குறேன்னு வந்துட்டேன். மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் அட்வொகேட் அண்ட் ஆடிட்டர். ஆனா அவரு என்ன பண்ணிருக்காரு, அந்த மாசம் வாங்கிட்டாரு கொஞ்சம். நசீர் கடையில் தான், நசீர் சார் கடையில் வாங்கினாரு அந்த. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ விட்டுட்டேன்னு சொல்லி திருப்பி நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இவர் ஹோம் டெலிவரி போடுறது எனக்கு தெரியாது. நேத்து ரங்கராஜன் சார் கிட்ட ஏதோ பேசின போது சொன்னேன், சார் இந்த மாதிரி சிவராமகிருஷ்ணன் உங்க டீமா சார்? ஆமா, எப்படி தெரியும்? இல்ல அவர் வீட்டுக்கு டெலிவரிக்கு போனேன், ஆனா அவருக்கு பிவி வந்துதான் கொஞ்சம் செக் பண்ணுங்க. சி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம், பட் ஹவு டு புட் ஆர்டர். நீங்க ஆப்ல போய் நம்ம நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரை போட்டு, ஐடி நம்பரை போட்டு போடணும். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி ஆர்டர் போட்டீங்களா? ஆமா சார். எவ்வளவு வேல்யூனா 880. சின்ன ஆர்டர் தான், பட் ஸ்டில் ஒரு பிவி கூட இம்பார்ட்டன்ட் தானே. அவர் என்ன பண்ணாரு, போட்டாரு, வந்து டெலிவரி போயிடுச்சு. ஆனா அவருக்கு ஐடியா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் அது இல்லை. என்ன வந்துச்சு, 1001 காட்டுது. தட்ஸ் a wrong thing. ஸோ அததான் நீங்களாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர் என்ன பண்ண, ஆப்ல போகாம நேரா வெப்சைட்ல போயிட்டு இதை போட்டு அந்த ஆர்டர் எல்லாம் நேரா கம்பெனி ஆர்டர் ஆயிடும். ஆர்சிஎம் கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் ஆர்டர், ராஜஸ்தான் ஆர்டர், அது இங்க டெலிவரி மட்டும் ஓடும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி. இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும் நம்ம டீமுக்கு, நம்ம லீடர்ஸ்க்கு அதை டீச் பண்ணணும். எம்ஆர்பியில் இருக்கா, இந்த ரேட் வருதான்னு செக்கும் பண்ணிக்கணும். ஏன்னா எம்ஆர்பியில் போனா நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, டெலிவரி பண்ணவருக்கும் ப்ராஃபிட் அந்த 4% இதை கிடைக்கும் டெலிவரி கோசம். ஆனா he doesn't make any profit margin. இப்போ எனக்கும் ப்ராஃபிட் இல்லை. அப்போ வாட்ஸ் த பாயிண்ட்? நேற்று கார்த்திக் சாரை கூப்பிட்டு பேசிட்டேன், நம்ம பிடிஎம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இன் சென்னை. அவர் கூப்பிட்டு பேச அவர் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இமெயில் அனுப்புங்க, அதோட டிக்கெட் நம்பர் மட்டும் எனக்கு நான் ரெக்டிஃபை. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு மிஸ்டர் கார்த்தி இஸ் ரெடி அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட் ஃப்ரம் கார்த்தி. இஸ் வெரி பொலைட். ஒரு he has no air around, அதாவது ஒரு பந்தாலாம் கிடையாது. சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சன், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். சி எங்க அதாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு டைமண்ட் வந்த பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்கும், டைமண்ட் சார் மிஸ்டர் சுரேந்தர் வத்ஸ். அவரு ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்டு இதுலதான் எடுத்தோம் லாஸ்ட் விசிட்ல. அவர் சொல்றாரு, நரேன் யூ லுக் லைக் டைமண்ட். எஸ் சார், ஐ ஷுவர்லி பிகம் a diamond. அந்த மாதிரி ஒரு வார்ம் வெல்கமோட அவர் சொல்லும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம டெஃபினட்டா டைமண்ட் ஆகுறோம். யாராதான் இந்த குரூப்ல இப்போ எத்தனை பேர் இருந்தாலும், இப்போ 35 பேர் இருக்கீங்க, 35 பேரும் டைமண்ட் ஆகுறோம். அதுக்கு உண்டான எஃபர்ட் என்ன போடணுன்றது இருக்கு. டீம் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது இருந்தா வேதா ஃபோன் பண்ணி கூடுவேன், பிளான் எனக்கு போட தெரியாம இல்லை, நீயே தான் பிளான் போடணும், இல்லை நீ பிளான் போட்டா தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சி மோஸ்ட் ஆஃப் சைனிங் நானே தான் பண்ணியிருக்கேன். வேதாக்கும் தெரியும், ரவிக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஐ மேக் யூஸ், எங்க யூஸ் பண்ணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு ஹால் சில பேர் கூப்பிட்டு வந்தா சில பேர் ஹாலில் தான் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, மீட்டிங் ஹால். அதே மாதிரி கடையை வந்து காட்டும் போது கடையில ப்ராடக்ட்ஸும் வாங்குவாங்க. ஸோ வண்டர் வேர்ல்டுக்கும் நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன பியூட்டினா, அவர் அந்த பாபு சார் இதோட நிறுத்தாம பாண்டிச்சேரியில் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டார், ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் குவிக். ஸோ அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் அங்க சுத்த, இப்போ விழுப்புரத்தில் எனக்கு இருக்காங்க 2 பேர், அவங்களெல்லாம் அங்கதான் போய் வாங்க சொல்றேன். ஸோ ஹோப்பிங் தட் வில் டெவலப் பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர். எனக்கும் ஒரு 2 பேர் சைன் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரியில். தே வில் ஆல்சோ பே. லாஸ்ட் டைம் அங்கே வாங்கினாங்க, இனிமே அவங்கள வாங்க வைக்கணும் ரெகுலரா. ஸோ அல்டிமேட்டா இந்த பிஸ்னஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸலன்ட். இன்னைக்கு ஏதாவது டவுட் எனக்கு இருக்குன்னா நேரா ட்ரெயினர் கூப்பிட்டுருவேன். கேரளாவில் இருக்காரு ட்ரெயினர் சுரேஷ் சார், கம்பெனி ட்ரெயினர். ஸோ அவரை டவுட் கேட்டு எல்லாம் கேட்டேன்னா அவர் கிளியரா சொல்லிடுவார். 1 minute. ஒரே நிமிஷம். there's some call coming and blocking my. வந்துதா? கேக்குதா வேதா? கேக்குது நரேன், கேக்குது. ஓகே. இல்ல நடுவுல திருப்பி அதை பிளாக் பண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ ஓகே, சரி பாண்டிச்சேரி. ஸோ அந்த மாதிரி அவங்கள அதுலேயும் டெவலப் பண்ணி விட்டோம்னா தே வில் டூ பெட்டர். ஸோ யாருக்கெல்லாம் முடியுதோ சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இது வந்து
அந்த நமக்கு வந்து கடை போடுறது பெரிய விஷயம். அவங்க அதை போட்டிருக்காங்க. லெட் அஸ் டூ இட் குட். ஓகே, அது நல்லா பண்ணணும் நம்ம. எல்லா வேதா ஆகும். இன்னும் எவ்வளோ டைம் நான் பேசலாம்? ஓகே நரேன், பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, சரி, இன்னொரு 2 minutes. ஸோ தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எவ்ரி மந்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா February எண்டில் கேரளாவில் இருந்தேன். எப்படி முடிக்குது? லாஸ்ட் 2 days அங்கே இருக்கேன். ஸோ எப்படியும் பண்ணுமே அங்கேருந்தே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். லாஸ்ட் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ரூமில் உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். எங்கடா விழவா? எல்லாம் என் காலேஜ் மேட்ஸ் தான், சீனியர்ஸ். ஸோ தே வில் நாட் நல்லா பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் மை காலேஜ் மேட்ஸ் ஒன் பண்ணியிருக்கேன். எனக்கு இது அதில் ஒரு 4 பேர் பிஸ்னஸ் சேர்ந்தாங்க. ஓகே, ஆர்சிஎம்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஆர் தேர். வேர் எவர் யூ கோ யூ ஸ்பீக், வருவாங்க. ஆட்டோமேட்டிக் தேல் கம் இன் சே. இன்னைக்கு ஒன் மிஸ்டர் ஷேக் இஸ் என்டரிங் வெரி சூன். அவர் பெரிய விதத்தில் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நாட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ், இன் பிக் ரிசிங். ஓகே, ஸோ ஓகே, ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஐ திங்க் ஓரளவுக்கு பேசியிருப்பேன் நம்புறேன். இது நான் பேசுனதால ஒருத்தரோட வாழ்க்கையை மாறினாலும் ஐ எம் ஹாப்பி. ஓகே, எல்லாரும் மாறுதோ இல்லையோ, பட் ஒருத்தரோட லைஃப் மாறினாலும், ஏன்னா அல்டிமேட் திங் நம்ம யூஸ்ஃபுல்லா சொல்றோம், அதை எடுத்துக்கிட்டு அவங்களும் நல்லது பண்ணாங்கன்னா they will go successful. ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபும் சப்போர்ட்டு. எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் கசினுக்கு என் டாட்டர் டீம் தான் பெருசு. என் டாட்டருக்கு 25 பேர் போட்டேன். அதில் யார் என்ன பண்ணுவாங்க தெரியுது, ஒரு 8 லெக் நல்லா பண்ணுது. ஸோ த திங் இஸ் எவ்ரிபடி மே நாட் கம் டு த குட். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். இப்போ டாக்டர் யுரேஷன் பார்த்தா இப்போ லேட்டாக பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வேர் வாட் பீப்புள் டு யூ கான்ட் கெஸ். உள்ள நாடி பிடிச்சா பார்க்க முடியும். நம்ம நல்லது சொல்றோம், சில பேர் உடனே சேர்ந்துருவாங்க, சில பேர் லேட்டா தான் செய்வாங்க, சில பேர் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சு என்ன சொல்லுவாங்க, வாழைத்தண்டு கரிமட்டை பஞ்சுன்னுவாங்க. பஞ்சு வந்து உடனே பத்திக்கும். கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. அப்பா, அதுக்குதான் யாராவது சொல்லுவாங்கன்னா கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. கற்பூரம் குப்புன்னு பத்திக்கும், கரித்துண்டு மெல்லமா அப்படி போட்டு வரும். ஆனா வாழைமட்டை என்ன பார்த்து வச்சு என்ன சூடு ஏற்றினாலும் வராது. சில வாழைமட்டை நினைச்சு விட்டுருங்க. அதாவது எல்லா பாலும் நம்ம 6 அடிக்குமா? அப்பேற்பட்ட தோனியே இப்ப திட்டு வாங்கிட்டு இருக்கான். See, the point is, Dhoni is a good player. அவர் முன்னாடி விடல. ஓகே, தட் டசன்ட் மேட்டர். நம்ம வந்து எல்லா பாலும் 6 அடிக்கிறது எதிர்பார்க்க, சில பால் கிளீன் போட்டா பரவாயில்ல, சில பேர் வரமாட்டாங்க. Go for the next. So காமராஜ் சார் நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நம்ம சக்சஸ் கொண்டு வரோம் as a ஸ்டார். இதுதான் என்னோட கோல். ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களும் இருக்கு, நம்புறேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஐ வில் டூ பெட்டர் திஸ் மந்த் ஆல்வேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி வேதா அண்ட் காமராஜ் சார் அண்ட் வெண்மதி மேடம் அண்ட் ரவி ஆல்சோ. தேங்க்யூ. யாரோ சுதா, தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி நரேன். சிறப்பு, மிக சிறப்பா உங்களுடைய ஆர்சிஎம்ல எப்படி நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து செட் ஆகும், எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் பேசலாம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நரேன் ஒரு உதாரணம். ஸோ இது வந்து அதுதான் சொல்றேன், இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிஸ்னஸ். இதை வந்து நம்ம வந்து யார்கிட்ட பேசணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? யாரை பார்த்தாலும் பேசலாம். அவர் சொன்னார் பாருங்க, கொஞ்சம் வயிறு தொப்பையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து நம்ம பேசும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த ப்ராடக்ட் சொன்னாலும் அவங்க வந்து உள்ள வருவாங்க. இதுதான் வந்து ஆர்சிஎம்மோட சிறப்பு. ஸோ இந்த சிறப்பை நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண போறோன்றது தான் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் இதை செய்யணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை. இதை ஃபுல் டைம் வேற ஜாபோ பிஸ்னஸ்ல இருந்துக்கிட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பாருங்க, எங்க போனாலும் ஒரு
மீட்டிங் ஸ்பாட் போனாலும் சரி, ஒரு சினிமா துறை சம்பந்தமா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து பேச முடியும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எங்க போனாலும் பேச முடியும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேசிக் நீடு, அடிப்படை தேவையான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்குன்றதுதான் வந்து ஆர்சிஎம். சரிங்களா? இந்த ஆர்சிஎம் ஒரு அதிசயம்னு சொல்றது காரணமே அதான். நீங்க எந்த இடத்துல வேணாலும் இதை வந்து இவருக்கு இந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆரோக்கியம் எந்த இடத்துல யாருக்கு தேவை அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆரோக்கியன்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. அவர் ஆரம்பத்துல சொன்னாரு, மாத்திரையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறும் பொரியல் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு சாப்பிட்ற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம் உடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பேசிட்டு அடுத்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்